நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப டைரக்டா மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாண சீக்வன்ஸ் தான் கொண்டு போக போறாங்க. சோ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மதுவுக்கு சில உண்மைகள்லாம் தெரிய வரப்போகுது. இதனால மதுவே எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இந்த பக்கம் முரளியும் சுந்தரியும் கேட்டுறாங்க. இப்ப மது பின்வாங்கினா அதுக்கப்புறம் மறுபடியும் ராகவும் அபியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மது இருந்த இடத்துல லாவண்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்தை மூடி போய் மணமேடையில உட்கார வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மதுவை வந்து ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. அப்ப கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியாம நம்ம அபி அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்து தள்ளி வராங்க. தள்ளி வர்றவங்க மது அடைச்சு வச்ச இடத்துக்கு வராங்க. அங்க மது பார்த்துட்டு அபி அபின்னு கத்தி அதுக்கப்புறம் அபியும் மதுவும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒடியாராங்க. கண்டிப்பா நம்ம ராகவ் தாலி கட்ட மாட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இதுல நடக்க போகுதுன்னு.